ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்பவே சுவையான பாரம்பரியமான மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தி ரெசிபிங்க. அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சளி இருமல் தொந்தரவு இருக்க எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பருத்திப்பால் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பருத்திப்பால் ரொம்பவே சுவையாக இருக்கிறதுக்கு எந்தெந்த பொருட்களை எந்த அளவில் சேர்க்கணுன்ற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருத்திப்பால் செய்கிறதுக்கு பருத்தி விதைகளை ஊற வச்சுக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் பருத்தி விதை எடுத்திருக்கீங்க. இதோட அளவு 300 கிராம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கப்பு கிளாஸில் கூட அளவு எடுத்துக்கலாம். இந்த பருத்தி விதையில முதல்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுறணும். அப்போதான் இதுல இருக்க மண்ணு தூசியெல்லாம் போகுங்க. திரும்பவும் 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அது மூழ்கிறதுக்கு மேலேயே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இப்போ காலையில செய்யறதா இருந்தா நைட்டே ஊற வச்சுக்கணுங்க. காலையில ஊற வச்சோம்னா ஈவினிங் செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பருத்திப்பால் செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அது மூழ்கிறதுக்கு மேலேயே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். ஜவ்வரிசியை வறுக்காம தாங்க ஊற வைக்கணும், வறுத்துட்டு ஊற வைக்கக்கூடாது. அடுத்ததாக 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. நம்ம 2 கப் பருத்தி விதை எடுத்தோம்னா 1/4 கப் பச்சரிசி தேவைப்படும். இதையும் கழுவி சுத்தம் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் பருத்தி விதை நல்லா ஊறி வந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி ஊற்றிட்டு பருத்தி விதைகளை மட்டும் பிழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்ச பிறகு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறலாம். இதிலிருந்து கிடைக்கிற பால் எடுக்கிறதுக்கு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு பால் எடுத்துக்கிறணும். இந்த பருத்தி விதையில் இருக்க பால் எடுத்த பிறகு மீதி இருக்க சக்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் பால் எடுத்துக்கலாம். இதே போல் 3 தடவை பால் எடுத்துக்கணுங்க. நம்ம எப்பயும் எடுக்கிற தேங்காய் பால் மெத்தட் போல தாங்க எடுக்கணும். இப்போ பாருங்க, மீதி இருக்க சக்கையெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கணும். இப்போ அரைச்சாச்சு, இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 3 தடவை பால் எடுத்து வச்சிருக்கேங்க. எனக்கு ஒரு பெரிய பவுல் நிறைய பால் இருந்துச்சுங்க. மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கப் அளவில் பால் கிடச்சிச்சுங்க. நம்ம ஏற்கனவே பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் வடிகட்டினால சின்ன சின்ன திப்பியெல்லாம் இருக்குங்க. அதனால நம்ம பருத்தி பால் செய்ய போகிற பாத்திரத்திலே சின்ன கண்ணுள்ள வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறணும். அப்போ தான் இதில் இருக்க சின்ன சின்ன கப்பியெல்லாம் போயிட்டு தூசி இல்லாத பருத்தி பால் கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. பாதி அளவு அரைச்ச பிறகு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும். ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, நல்ல லூஸான பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்ல சூடான பருத்தி பாலில் சேர்க்கும் போது கட்டிப்படாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் அதிக அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பருத்தி பாலை அடுப்பில் வச்சாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறி விடணும். இந்த பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சூடாகி வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியோட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறணும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பருத்தி பாலும் ஜவ்வரிசி சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பருத்தி பாலோட பச்சை வாசனை போகணுங்க. அதே நேரத்தில் நம்ம சேர்த்த ஜவ்வரிசியும் வெந்து வரணும். நம்ம எடுத்த அளவுக்கு இது 2 வெந்து வர்றதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வர ஆகும். பருத்தி பால் கொதிச்சு இதோட கலர் நல்ல ஒரு எல்லோ கலராக மாறி வரணும். ஜவ்வரிசியும் நல்லா குண்டு குண்டாக கண்ணாடி மாதிரி வெந்து வரணுங்க. பருத்தி பால் குறுகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கணுங்க. இதுக்கு முன்னாடியே சேர்த்தோம்னா பருத்தி பாலோட பச்சை வாசனை போகாமல் டேஸ்ட்டும் மாறி போகும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 15 நிமிஷம் வரை கொதிக்க வச்சுக்கிறலாங்க. இது இருக்கட்டும். அதே நேரத்தில் இதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்லேயே 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கிறேங்க.
உங்களோட இனிப்பு அளவை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்த 1.5 கப் வெல்லம் ரொம்பவே திகட்டாத சரியான இனிப்பு அளவா இருக்குங்க. இதை நல்லா இடிச்சு பொடி பண்ணிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாதியளவு ஊறின பிறகு அடுப்புல வச்சு சர்க்கரை பாகா மாத்திக்கிறேன். இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடலாம். பாகு பதம்லாம் வேணாங்க, இது இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பருத்திப்பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு எல்லோ கலரில் மாறி வந்துருச்சு. கூடவே ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இனிப்போட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறி விடணும். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வரை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் பருத்திப்பால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணியை சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆச்சு, எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை பாகை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 ஏலக்காயை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சிருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சுக்கு எடுத்துக்கணும். இதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. பருத்திப்பாலோட சுவையும் வாசனையும் அதிகப்படுத்தும், செரிமானத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு தாங்க 1 கப் அளவில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். பாதி அளவு தேங்காயை துருவி சேர்த்துருக்கேங்க. தேங்காயோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பப்படி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். பருத்திப்பால் குடிக்கும்போது தேங்காய் வாயில் கடிபடுங்க, ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதை கலந்து விட்டால் போதும், அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டான, ஹெல்தியான, ஈஸியான மெத்தடில் பாரம்பரியமான பருத்திப்பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங்லையும் சாப்பிடலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருத்திப்பாலில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால வயிற்றுல புண் இருந்தாலும் அது ஆறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறையாவது இதே மாதிரி பருத்திப்பால் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.